வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா உலகத்துல 80லேருந்து 88% மில்லியனர்ஸ் செல்ஃப் மேடு மில்லியனர்ஸாக தான் இருக்காங்க. அதாவது அவங்க பேரண்ட்ஸோட சொத்தை வச்சு மில்லியனர்ஸ் ஆகாம சுயமா ஏர்ன் பண்ணி அதை வச்சு செல்வம் சேர்த்தவங்க தான் உலகத்துல பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. ஆனாலும் நாம இன்னும் சூழ்நிலையை காரணம் சொல்லிக்கிட்டு சராசரி வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுவும் பெரிய பெரிய கனவுகளோட. நம்ம கனவுகளை நிஜமாக்குறது எப்படி? நீங்க ஒரு செல்வந்தரா மாறணும்னு கனவுகளோட இருக்கீங்களா? உங்களுக்கான வழிமுறையை தான் இந்த புத்தகத்துல இருந்து நாம பார்க்க போறோம். இது நம்ம வெல்த் மேட்ரிக்ஸ் சேனல். பர்சனல் ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். புக்கோட நேம் த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன். இது சாதாரண புக் இல்லை. இந்த புக்கு 1926 ஜார்ஜ் எஸ் கிளாசன் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது. ஏன்ஷியன்ட் பாபிலோனை மையமா வச்சு எழுதின புத்தகம் தான் இது. பாபிலோன் ஒரு செல்வ செழிப்பான நகரம். இந்த நகரத்துல மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் சாதாரண நிலையிலிருந்து எப்படி செல்வந்தர் ஆனார்னு பேஸ் பண்ணி தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் எழுதி 100 ஆண்டுகள் தாண்ட போகுது. இன்னும் இந்த புக்கு நவீன பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுல மிகப்பெரிய பங்கு வகிக்குது. பாபிலோன் ஒரு செல்வ செழிப்பான நகரம். நகரத்தை சுற்றிலும் தங்க மாளிகைகள், பெரிய கோபுரங்கள், வணிக வளாகங்கள்னு அன்றைய காலத்துல மிகப்பெரிய பொருளாதார மையமா இருந்திருக்கு. இந்த ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தாங்க, பன்சீர் மற்றும் கோபி. இவங்க 2 பேரும் தினசரி உழைச்சி பெரிய அளவுல சேமிப்பு இல்லாம அடிக்கடி கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. இவங்க எவ்வளவு உழைச்சாலும் இவங்களுக்கு பண தேவைதான் அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் 2 பேரும் மீட் பண்ணி பேசும்போது பணத்தை பத்தி பேசுறாங்க. என்ன இது, நமக்கு எப்பவும் பண பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்குதே, நம்ம எதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கணும்? நம்ம கிட்ட பணம் எப்பவும் சேரவே மாட்டேங்குதே, வாழ்க்கையில நாம பணத்துக்கு அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோமேன்னு கவலைப்படுறாங்க. நாம பணக்காரங்களை ஆகவே முடியாதா? இந்த பணம் எப்படி ஒரு சிலர்கிட்ட மட்டும் நிறைய குவியுது, அவங்களுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம் இருக்குதா? இப்படி நிறைய யோசிக்காங்க. அவங்களுக்கு புதுசா ஒரு யோசனை வருது. பணக்காரங்க பண்றதுல நாம எதையோ மிஸ் பண்றோம். ஒருவேளை நாமளும் அதை கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ணா சீக்கிரம் பணக்காரங்கள் ஆகலாம்னு நினைக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு அவங்களோட சிறுவயதில் நண்பராக இருந்த ஆர்காட் பத்தி ஞாபகம் வருது. ஆர்காட் இவங்கள போலவே சாதாரண வாழ்க்கை நடத்திட்டு இருந்தவர். இப்போ பாபிலோன்ல மிகப்பெரிய பணக்காரரா இருக்காரு. ஆர்காட் கிட்ட போய் பேசினா நமக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும்னு ஆர்காட் கிட்ட பேசுறாங்க. ஆர்காட் கிட்ட கேட்காங்க, நீ எப்படி பணக்காரன் ஆகின அப்படின்னு. ஆர்காட் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நானும் ஏழையா தான் என் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா என் பணத்தை நான் நேசிக்க தெரிஞ்சுக்கிட்டேன். பணத்திற்கு சில விதிகள் இருக்கு, அதை கத்துக்கிட்ட விஷயத்த பொறுமையா ஃபாலோ பண்ணேன். இப்போ பணக்காரர் ஆகிட்டேன்னு சொல்றாரு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த புத்தகத்துல பணக்காரர் ஆகிறதுக்கு ஆர்காட் சொன்ன அந்த 7 பொன்னான விதிகளை தான் பார்க்க போறோம். எத்தனையோ வருஷங்கள் கடந்தாலும் செல்வத்துக்கான இந்த விதிகள் ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகுது. வாங்க பார்க்கலாம். முதல் விதி, வருமானத்தில் 10% உங்களுக்கானது. செல்வம் குவிப்பதற்கான அடிப்படையான முதல் விதி, உங்கள் பணப்பையை நிரப்பணும். அதாவது உங்க வருமானத்துல 10% பணம் உங்களுக்கானது. நாம யோசிக்கலாம், என்ன இது, வருமானத்துல 10% நமக்கானதா? 100% வருமானமும் நம்முடையது மற்றும் நமக்கானது தானே அப்படின்னு மேலோட்டமா யோசிச்சா அப்படி தெரியலாம். பட் நம்ம வருமானத்துல பெரும்பாலும் கடன்கள், வீட்டு செலவுகள், வாடகை, பொழுதுபோக்குன்னு தான் செலவாகுது. எல்லா மாசமும் இந்த செலவெல்லாம் போக நமக்குன்னு நம்ம ஃபியூச்சர் வெல்த் கிரியேஷனுக்கு எதுவும் வச்சிருப்போமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஸோ ஆர்காட் சொல்றாங்க, ஒரு மாசத்துல 10 நாணயங்கள் சம்பாதிச்சா அதுல ஒரு நாணயத்தை உங்க பணப்பையில சேமித்து வைங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த ஒரு நாணயத்தை எடுக்காதீங்க அப்படின்னு. உங்க வருமானத்துல எல்லா மாசமும் 10% பணம் உங்களுக்குன்னு தனியா சேமிச்சு வைக்கணும். ரூல் ரொம்ப சிம்பிளா இருக்கா, பட் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது கஷ்டம். இதை நீங்க டிசிப்ளினா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கீங்களா? முதல்ல தனியா ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. எவ்ரி மந்த் முதல் செலவா நினைச்சு 10% வருமானத்தை அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுங்க. 2ஆம் விதி, செலவுகளை கட்டுப்படுத்துவது. உங்கள் வருமானத்துக்குட்பட்டு செலவுகளை செய்ய வேண்டும். முதல் விதிப்படி வருமானத்துல 10% அமௌண்ட்டை சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போடணும்னு முடிவெடுத்துட்டோம். ஸோ உங்க வருமானமே மீதி 90% தான் தீர்மானிச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு மாசம் 20,000 ரூபாய் வருமானம்னா அதுல 10% அமௌண்ட்டை, அதாவது 2,000 ரூபாயை புதுசா ஓபன் பண்ண சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டுருங்க. மீதி 18,000 மட்டும்தான் உங்க வருமானம்னு நினைச்சுக்கோங்க. அதுக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண கத்துக்கோங்க. நீட்ஸுங்கிறது அடிப்படை தேவைகள், அதை நம்மளால குறைக்க முடியாது. வாண்ட்ஸுங்கிறது வாழ்க்கைய மேலும் வசதியா வாழ்றதுக்கு நாம விரும்புற விஷயங்கள். இந்த செலவுகளை நம்மளால குறைக்க முடியும்.
மனசுல மட்டும் நினைச்சா கடினமாக தான் இருக்கும். ஒரு எக்ஸல் சீட்டு அல்லது பட்ஜெட் போடுவதற்கான மொபைல் ஆப்களை டவுன்லோட் பண்ணி பட்ஜெட் போட்டு தீவிரமாக கண்காணிச்சுட்டு வாங்க. 3ஆம் விதி, பணத்தை உனக்காக வேலை செய்ய வை. 3வது விதி மற்றும் முக்கியமான விதி இது. முதல் விதியின்படி மாசம் 10% பணத்தை சேமிச்சு வச்சுட்டோம். பணம் சேமிப்பா மட்டும் ஒரே இடத்துல தேங்கி இருந்தா பணத்தோட மதிப்பு எப்போதுமே அதிகரிக்காது. இன்ஃப்ளேஷனுக்கு ஈடு கொடுக்க முடியாம பணத்தோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சிரும். நாம மட்டும் பணத்துக்காக வேலை பார்த்தா கடைசி வரை வேலை மட்டுமே பார்க்க வேண்டியிருக்கும். செல்வம் குவிக்கணும்னா நம்மளோட பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கணும். பணத்தை வேலை செய்ய வைக்க ஒரே வழி முதலீடுகள் மட்டுமே. ஒரு மனிதனின் செல்வம் என்பது அவனிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்ற அளவுகோல் அல்ல, மாறாக அவனுக்கு எத்தனை வழிகளிலிருந்து வருமானம் வருகிறது என்பதை பொறுத்தது. நம்ம பணத்தை வெவ்வேறு வழிகளில் முதலீடு செய்யும் போது நம்ம பணம் வளர்றது மட்டும் இல்லாம நமக்கு வெவ்வேறு வழிகள்ல இருந்து பண வரவும் இருக்கும். உதாரணமாக ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுல இருந்து நமக்கு ரெண்ட் கிடைக்கும். எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுல இருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுல இருந்து நமக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். இதோட மட்டும் இல்லாம பல்வேறு வகையான முதலீடுகளை செஞ்சு காத்திருக்கும் போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமா நமக்கு மிகப்பெரிய செல்வம் உருவாகும். அதாவது காம்பவுண்டிங்னா நம்ம ஒரு அசெட்ல இன்வெஸ்ட் பண்ண பணம் உழைச்சி நமக்கு பணம் தரும். அந்த பணத்தை வெளியே எடுக்காம விட்டு வைக்கும் போது புதிய பணமும் மேலும் பணத்தை உருவாக்கும். இந்த செயல்முறை தொடர்ந்து அதிகமா நடக்கும்போது நம்ம கணக்கிட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய செல்வம் பெருகும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமா செல்வம் பெருகுவதை முழுமையா அனுபவிக்கணும்னா விரைவா முதலீட்டை தொடங்கணும். எத்தனை வருஷங்கள் நம்ம முதலீட்டுக்கு டைம் கொடுக்கமோ அவ்வளவு அதிகமா முதலீடும் வளரும். எத்தனை விரைவாக நம்ம விதையை நடுகின்றோமோ அத்தனை விரைவில் நாம் அறுவடைக்கு தயாராகலாம். 4ஆம் விதி, செல்வத்தை இழப்பிலிருந்து காக்கவும். செல்வம் குவிக்கும் பாதையில இந்த 4ஆம் விதி பாதுகாப்பு பற்றியது. நம்பிக்கையற்ற முதலீடுகளில் பணத்தை இழந்துவிடக்கூடாது என்பதை பற்றியது. நாம இப்பவும் நியூஸ் பார்த்தோம்னா பெரும்பாலான மக்கள் அதிக லாபம் வரும்னு புதிய பிசினஸ்களிலும் அதிக வட்டி தருகிறோம்னு சொல்லும் பெயர் தெரியாத கம்பெனிகளிலும் முதலீடு செஞ்சிருப்பாங்க. இப்படி முதலீடு செஞ்சது மூலமா பணத்தை நிறைய தொலைச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? மக்களோட அறியாமை தான். இதற்கான தீர்வை பாபிலோனிய பெரிய பணக்காரரான ஆர்கட் சூப்பரா சொல்றாரு. பணத்தினை பற்றிய முதலீடுகளின் போது நண்பர்கள், உறவினர்கள்னு எல்லாரும் அறிவுரை சொல்லுவாங்க. எல்லா காலத்திலையும் அறிவுரைகள் இலவசமா கிடைக்கும். ஆனா சரியான முதலீடு மட்டுமே செல்வத்தை குவிக்கும். இல்லையென்றால் உங்கள் சேமிப்பு காலியாகிவிடும். அதனால் உங்கள் சொந்த அறிவில் பணத்தின் முதலீடுகளில் அதிகமாக நம்பிக்கை வைக்காதீர்கள். பணத்தை நிர்வகிக்கும் மனிதரிடம் அறிவுரை கேட்டு முதலீடு செய்யுங்கள். பணத்தினை லாபகரமாக மாற்றும் நிபுணத்துவம் பெற்றவரிடம் மட்டுமே அறிவுரை கேட்க வேண்டும் என்று கூறுகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள செல்வத்துக்கான விதியில சொன்னதை தான் இன்னைக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்டோட சேவையும் சொல்றாங்க. உங்க பணத்தை சேமிக்க RBI ரெஜிஸ்டர்டு வங்கிகளிலும் முதலீடு செய்ய செபி ரெஜிஸ்டர்டு கம்பெனிகளிலும் தவிர மற்ற இடங்களில் செய்ய வேண்டாம் அப்படின்னு. 5ஆம் விதி, சொந்த வீடு வைத்துக் கொள்ளுங்கள். ஆர்கட் இந்த விதியில நாம சேமிப்பு, முதலீடு இது எல்லாம் தாண்டி மக்கள் சொந்தமாக வீடு வைத்துக் கொள்வது முக்கியம்னு சொல்றாங்க. எல்லா மனிதர்களுக்கும் தங்கும் இடம் அவசியமானது. ஒரு சொந்த வீடு இருந்தா நமக்கு நிறைய செலவுகள் கட்டுக்குள்ள வரும். முக்கியமா வாடகை. மாசம் நம்ம வீட்டுக்கு கொடுக்குற வாடகையே ஒரு பெரிய செலவாதான் இருக்கும். அதை விட முக்கியமா ஆர்கட் சொந்த வீட ஒரு முதலீடா பார்க்காம மன நிம்மதியான வாழ்க்கைக்கு உதவும்னு சொல்றாங்க. ஏன்னா செல்வம் என்பது பணத்துல மட்டும் முழுமையடையாது. தங்குவதற்கு சொந்தமா இடம் இல்லாம எந்த குடும்பமும் முழு மகிழ்ச்சி அடையாது. 6ஆம் விதி, எதிர்கால வருமானத்தை உறுதி செய்யுங்கள். எல்லா மனிதர்களோட வாழ்க்கையும் குழந்தை பருவத்தில் தொடங்கி முதிர் பருவம் வரை வருது. பொதுவா நம்ம இளம் பருவத்துல நல்லா உழைக்கிறோம். செல்வம் சேர்ப்பதற்கான நோக்கமே முதிர் பருவத்துல அல்லது எதிர்காலத்துல நம்மளோட அன்றாட வாழ்க்கை தேவைக்காக பணத்திற்காக ஓடாமல் தேவைகளை பூர்த்தி செய்வதுதான். ஸோ நாம் கண்டிப்பாக எதிர்காலத்தில் பண வரவு தொடர்ந்து இருக்குமாறு ஒரு அமைப்பை இப்போவே உருவாக்கணும். உதாரணமாக ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செஞ்சு எதிர்காலத்தில் வாடகை தொடர்ந்து வர மாதிரி பார்த்துக்கலாம். அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செஞ்சு ஒரு பெரிய அமௌண்ட் சேர்ந்ததும் அதை சிஸ்டமேட்டிக் வித்ட்ரா பிளான் மூலமாக எதிர்காலத்தில் வருமானம் வர மாதிரி பார்த்துக்கலாம். அல்லது நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதை சிஸ்டமேட்டிக்காக ப்ராசஸ் பண்ணுற மாதிரி மாற்றி எதிர்காலத்தில் பேசிவ் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணலாம். எப்பவும் வருங்காலத்துல நம்ம தேவைகளை விட அதிகமா பேசிவ் இன்கம் கிடைக்கிற வர நம்ம செல்வம் சேர்ப்பது தொடர்ந்துகிட்டே இருக்கணும். பணக்காரங்களோட மைண்ட் செட்டை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஏழைகள் எப்போதும் இறந்த காலத்துல உள்ள பணத்தை பத்தியே சிந்திச்சுட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி வாங்கின கடனை எப்படி அடைக்க போறோம்னே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த கடனை அடைக்கிறதுலேயே அவங்களுக்கு பெரும்பாலான வாழ்க்கை போயிடும்.
மிடில் கிளாஸ் பீப்புள் நிகழ்காலத்தில் உள்ள பணத்தை பற்றியே சிந்திப்பாங்க. அவங்களுக்கு வர பணமும் செலவும் சரியா இருக்கும். மாச கடைசி வர பணத்தை கொண்டு போக போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பணக்காரங்க எதிர்காலத்துல வரப்போற பணத்தை பத்தி சிந்திப்பாங்க. அவங்களோட தற்போதைய வருமானத்தை வச்சு எதிர்காலத்துல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்குவதுல தான் கவனமா இருப்பாங்க. 7ஆம் விதி, வருமானம் வருவதற்கான திறனை வளர்த்துக்கொள். செல்வத்துக்கான 6 விதிகளை பார்த்துட்டோம். இந்த விதிகளை நம்ம ஃபாலோ பண்ண நமக்கு செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும். இந்த ஜேர்னியை இன்னும் சீக்கிரமா முடிக்க நமக்கு தேவைப்படுறது தான் 7ஆம் விதியாக ஆர்காட் சொல்றாங்க. அதாவது நம்ம வருமானத்தை அதிகரிக்க நம்மளோட திறமையை வளர்த்துக்கணும். எப்போதும் பணம் பண்றதுக்கு சரியான வழி பணத்தை முதலீடு பண்றது தான். ஸோ நமக்கு வருமானம் அதிகமா வர்றதுக்கு தேவையான ஸ்கில்லை லேர்ன் பண்ணி எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிக்கணும். பணம் தான் பணத்தை வளர செய்யும். The riches of Babylon were the result of the wisdom of its people அப்படின்னு இந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. அதாவது பாபிலோனிய மக்களிடம் செல்வம் பற்றிய அறிவுத்திறன் அதிகமாக இருந்த காரணத்தினால்தான் பண்டைய காலத்துல பாபிலோன் செல்வ செழிப்பான நகரமா இருந்திருக்கு. நாம கேள்விப்பட்டிருப்போம், ஃபர்ஸ்ட் யூ லேர்ன் தென் யூ ரிமூவ் த எல் அப்படின்னு. அதாவது முதல்ல கற்றுக்கொள்ளுங்கள், பின்பு வருமானம் அதிகரிக்கும். கற்றுக்கொள்ளும் பழக்கத்தை வழக்கமாக்க வேண்டும். செல்வத்தை அடைவது என்பது அதிர்ஷ்டத்தால் நடைபெறாது. செல்வத்தை அடைய வேண்டும் என்ற பேரார்வம் இருக்க வேண்டும். செல்வத்தை அடைவதற்கான தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்க வேலை பார்த்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்க ஸ்கில்லை எப்பவுமே டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்கில்லை சைடு ஹசில் வழியா மணியா கன்வெர்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கும் போது சேவிங்ஸும் அதிகரிக்கும், முதலீடுகளும் அதிகரிக்கும். செல்வம் சேர்ப்பதற்கான இந்த பாதை இன்னும் எளிமையா இருக்கும். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸ்டார்டிங்ல ஒரு கோட்ஸ் போட்டிருந்தோம். There is more wealth in this world than we can dream of. There is abundance for all. அதாவது நம்ம கனவு காண்பதை விட அதிகமான செல்வ வளங்கள் இந்த பூமியில இருக்கு. எல்லாரும் செல்வந்தர் ஆகுவதற்கு இந்த வளங்கள் அதிகமானது தான். ஸோ அடுத்தவங்க பணக்காரங்கள் ஆகிட்டாங்களே, நாம நினைச்சத அடுத்தவங்க நமக்கு முன்னாடி பண்ணிட்டாங்களேன்னு தயங்கி நிற்காம நமக்கான செல்வம் நிறைந்த வாழ்க்கையை கட்டமைக்க தயாரா இருக்கணும். உங்களுக்கு வெல்த் கிரியேஷன், ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி எதுவும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பாபிலோனின் பணக்காரரின் செல்வம் சேர்ப்பதற்கான 7 விதியை பார்த்துருவோம். வருமானத்தில் 10% உங்களுக்கானது. செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். பணம் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டும். செல்வத்தை இழப்பிலிருந்து காத்துக்கொள்ளுங்கள். சொந்தமாக வீடு வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்கால வருமானத்தை உறுதி செய்யுங்கள். வருமானத்திற்கான திறனை வளர்த்து கொள்ளுங்கள். செல்வம் சேர்ப்பதற்கான விதிகள் மிகவும் எளிமையானதுதான். உண்மைகள் எப்போதும் எளிமையானவை மற்றும் வெளிப்படையானவை. அதை டிசிப்ளினா ஃபாலோ பண்றது தான் கஷ்டம். கஷ்டப்படாமல் கனவுகள் பலிக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். செல்வம் குவிக்கும் பாதையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சேர்ந்து பயணிப்போம். நன்றி.